சண்முக சுந்தரம், இப்போ இந்த நேரத்தில் ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைப்பதும் கூட்டுவதும் தான் தங்கத்தின் மீதான விலையை தீர்மானிக்குதா முழுமையாக அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் எழுது. கடந்த ஆண்டு பட்ஜெட்ல 15,000 விழுக்காடு 6ஆக குறைக்கப்பட்ட உடனே 2000க்கு மேல ஒரு சவரனுக்கு தங்கம் விலை குறைந்தது. அப்போ படிப்படியாக குறையும், தங்க கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாச்சு. அப்போ 51,000ங்கிறது 50,000, 49,000 படிப்படியாக குறையுமா அப்படின்னு சாமானிய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் நடந்தது. நாட்கள் செல்ல செல்ல தங்கத்தின் விலை என்பது ராக்கெட் வேகத்தை உயர்ந்துகிட்டே போச்சு. அப்போ பட்ஜெட்ல அதற்கான இறக்குமதி வரி குறைத்தாங்க, ஆனா தங்கம் விலை உயர்கிறதே. அப்போ அதுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்ல தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி கூட்டினாங்க அப்படின்னா அது முழுமையாக அதுதான் தீர்மானிக்குதா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா தங்கத்தின் விலை வந்து நிறைய அந்த மெக்கானிசம் நிறைய இருக்கு. ஏன்னா தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது நாம் அல்ல, லண்டன் புல்லியன் மார்க்கெட் தான் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது சர்வதேச அளவில். எனவே சர்வதேச அளவில் தங்கம் விலை நிர்ணயிக்கப்பட்டு அந்த விலை தான் இங்கு தமிழகத்திற்கோ இந்தியாவுக்கோ வரும்பொழுது இங்கு உள்ள உள்ளூர் காரணிகள், டிரான்ஸ்போர்ட் பண்ணுவது போன்ற பல்வேறு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை உட்படுத்தி தான் தங்கத்தின் விலை நிர்ணயிப்பகள். எனவே தங்கத்தின் விலை வந்து சர்வதேச மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்படால். ஆனால் சர்வதேச காரணிகள் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் சர்வதேச காரணிகள் நிறைய பங்கு வகிக்கிறது. அது ஒன்றும் இல்லை, பல காரணிகள் இருக்கிறது. தற்போது நிலையற்ற ஒரு பொருளாதார தன்மை இருக்கிறது, அதே போன்று புவியியல் சார் பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த போர் சூழல் இருக்கிறது, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் விலை, கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இருக்கிறது. இவையெல்லாம் வைத்துத்தான் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படும். ஏனால் கச்சா எண்ணெய்க்கு விலை அதிகமாகிவிட்டது என்றால் தங்கத்தின் மீது முதலீடு செய்வார்கள். பல மத்திய வங்கிகள், பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தின் விலையில் முதலீடு செய்யும் பொழுது தங்கத்தின் விலை நிச்சயமாக அப்பொழுது டிமாண்ட் அதிகமாகிவிடும், விலை அதிகமாகிவிடும். எனவே அதற்கேற்பதான் தங்கத்தின் விலை மாறுபடும். உற்பத்தியும் கம்மி. இங்க தங்கத்தின் உற்பத்தியே இல்லை இந்தியாவில். உலகம் பூராவுமே தங்க சுரங்கங்கள் வந்து சுருங்கி போச்சு. தங்கம் வந்து குறைவான உற்பத்தி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு வீழ்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனை இருக்கிறதுனால ஜனங்க வந்து நிலத்திலையும் தங்கத்திலையும் தான் முதலீடு செய்கிறாங்க. அதனால அதோடைய மிக சரியான புள்ளி எடுத்து கொடுத்தாரு பாருங்க. நிலத்திலையும் தங்கத்தை மக்களுடைய பெரிய முதலீடு என்ன, இப்ப நிலத்திலையும் தங்கத்திலையும் போட முடியும். ஷேர் மார்க்கெட்ல எல்லாராலையும் போட முடியாது. ஏன்னா நிலமும் தங்கம் தான் அவர்களுக்கு எப்பொழுதும் நிரந்தர வருவாய் இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே அந்த கிராபிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், நம்ம பல்வேறு செய்திகளை கொடுத்திருக்கோம். 1920 ஒரு சவரன் தங்கத்தின் விலை வெறும் 21 ரூபாய். 1920 சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 104 ஆண்டுகளுக்கு முன்பு 21 ரூபாய் தான் இருந்திருக்கிறது. தற்போது 61,000 ரூபாய். எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்குன்னு பார்க்க முடிகிறது நம்மால். எனவே தங்கத்தின் விலை வந்து அப்படிதான் மாறுபடும். இந்த இறக்குமதி வரியை அதிகரிப்பது மூலமாக தங்க கடத்தல், ஸ்மக்லிங் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இந்த வரியை உயர்த்தினால்தான் தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைப்போம், இல்லை டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கும், எங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அச்சப்படுறாங்கன்ற தகவல் வந்திருக்கு பிரவீன்.